முன்னோர்களின் ஆசியை வழங்கும் தை அமாவாசை இந்த ஆண்டு எப்பொழுது? தை அமாவாசை ஏன் இவ்வளவு சிறப்பு? அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வத்தை வணங்குகிறோமோ இல்லையோ, முன்னோர்களை நிச்சயம் வழிபட வேண்டும் என்றுரைக்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மூதாதையர் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர் இப்படி உணர்த்தி சென்றுள்ளார். இந்த முன்னோர் வழிபாட்டில் முக்கிய இடம் பிடிப்பது அமாவாசை தினம். பித்ருக்கள் என்று அழைக்கப்படும் முன்னோர்களுக்கு அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த நாட்களில் தர்ப்பணம் கொடுப்பதால் நம் பாவங்கள் நீங்கும் என்பதும் நம்பிக்கை. ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மா உடலில் இருந்து பிரிந்து முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை சென்றடையும். முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகள், பழங்கள் போன்றவற்றை படையலிட்டு வழிபடலாம். இந்து மதத்தில் அமாவாசை தினம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாக அமாவாசை கருதப்படுகிறது. முன்னோர்களை வழிபடுவதற்கு அனைத்து மாதங்களில் வரும் அமாவாசையும் முக்கியமானது என்றாலும் தை, ஆடி, புரட்டாசி ஆகிய மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. மாதந்தோறும் வரும் அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். அதிலும் தை அமாவாசைக்கு மற்ற 2 அமாவாசைகளை காட்டிலும் கூடுதல் சிறப்பு உண்டு. தமிழ் மாதங்களில் 10ஆவதாக தை மாதம் வருகிறது. இந்த மாதத்தில் வரும் தை அமாவாசையானது தை தொடங்கி ஆனி மாதம் வரையிலான உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும். முன்னோர்களின் சாபங்கள், தோஷங்கள் போன்றவற்றில் இருந்து விடுபடுவதற்கும் தம்முடைய தலைமுறை துன்பமில்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக தை அமாவாசை உள்ளது. தை அமாவாசை தினத்தில் புனித நதியில் நீராடுவதும் வழிபாடுகளை மேற்கொள்வதும் தான தர்மங்கள் செய்வதும் சிறந்த பலன்களை தரும். ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மா உடலில் இருந்து பிரிந்து முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை சென்றடையும். அவர்களின் கர்ம வினைக்கு ஏற்ப அடுத்த பிறவி எடுக்கும் வரை ஆன்மா அங்கேயே தங்கியிருக்கும். பித்ருலோகத்தில் இருக்கும்போது ஆன்மாவுக்கு பசி, தாகம் ஏற்பட்டால் அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருவார்கள். அப்போது இங்கு இருக்கும் அவர்களது சந்ததியினர் முறையாக மந்திரங்களை உச்சரித்து சடங்குகளை செய்து தண்ணீர், எள் ஆகியவற்றை தெளித்து தர்ப்பணம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து பசி நீங்க பெறுவார்கள். இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து தங்களது சந்ததியினரை வாழ்த்தி செல்வதாக நம்பிக்கை. ஆடி அமாவாசை அன்று நமது முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டு வருவார்கள். புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையில் நாம் படைக்கும் உணவுகளையும் தர்ப்பணங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். பின்னர் தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு புறப்பட்டு செல்வதாக ஐதீகம். அதன்படி தை அமாவாசை அன்று பித்ருலோகத்துக்கு புறப்படும் முன்னோர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும். அதனால் அன்றைய தினம் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு எள், தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நமக்கும் நமது சந்ததியினருக்கும் ஆசி வழங்குவார்கள். இந்த ஆண்டு தை அமாவாசை 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை நாளை வருகிறது. அன்றைய தினம் காசி, கயா, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் போன்ற புனித தீர்த்தங்களில் தர்ப்பணம் கொடுத்து சூரிய பகவானை வழிபட வேண்டும். முடியாதவர்கள் வீட்டின் அருகே உள்ள புனித நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். பின்னர் வீட்டில் முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம், குங்குமம் அணிவித்து பூமாலை சாற்ற வேண்டும். முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகள், பழங்கள் போன்றவற்றை படையலிட்டு வழிபடலாம். முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். எனவே அன்றைய தினம் காகத்துக்கு உணவு அளிப்பது அவசியம். தை அமாவாசை தினத்தில் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு இறைவனை மனதார வழிபட வேண்டும். தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும், நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம். முன்னோர்களின் ஆசியுடன் வீட்டில் நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதும்
ஒருபோதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்ததாக தை அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? அன்றைய தினம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆடி அமாவாசை அன்று மூதாதையர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை அன்று விடை கொடுத்து அனுப்புகிறோம். இந்நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள் தண்ணீர் இறைத்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும். இவ்வாறு செய்தால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும். நம் முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று காகத்துக்கு உணவு அளிப்பது மிகவும் முக்கியம். வருடத்தில் 3 முக்கிய அமாவாசைகள் வருகின்றன. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினங்களில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படையல் கொடுக்க வேண்டிய முக்கியமான நாள். தை அமாவாசை என்பது சூரியனின் முக்கிய நாள். சூரியன் தை மாதத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார். அதாவது சனியின் வீடான மகரத்தில் அவரது தந்தையான சூரியன் பிரவேசிக்கின்றார். இதனால் சூரியனை பிதுர்காரகன் என்றும் சந்திரனை மாதுர்காரகன் என்றும் நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிப்பதால் தை அமாவாசை கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதனை புண்ணிய காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை: முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்த பின் வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடக்கு கிழக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும். முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும். முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்பு, காரம், பழ வகைகளை படைக்க வேண்டும். கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை முன்தினமே ஊற வைத்து பசுவிற்கு தானமாக வழங்கலாம். முன்னோர்களுக்கு பிடித்தமான படையல் போட்டு வழிபட்டால் அவர் மன திருப்தி அடைந்து நல்லாசி புரிவார்கள். தெய்வத்திடம் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தை விட நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசி வாங்குவதுதான் நம் குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும். வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை ஒத்தி வைப்பது நல்லது. தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அன்றைய தினத்தில் செய்யக்கூடாதவை: அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது. நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதேபோல் கரையிலிருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும். வீட்டு வாசலில் கோலமிடுதல் கூடாது. தை அமாவாசைகளில் வழிபாடு: திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசை தினத்தில் லட்ச தீபம் ஏற்றப்படும். இன்றைய தினம் ஸ்ரீ நெல்லையப்பர் காந்தியம்மன் ஆலயமே பிரகாச ஜோதியாக காணப்படும். பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடி மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோவிலின் பிரகாரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தீபங்களை ஏற்றி வழிபடுவார்கள். ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராமநாத சுவாமி அம்பாளுடன் தை அமாவாசை தினத்தன்று அக்னி தீர்த்தத்துக்கு திருவீதியுலா வருவார். புனித நீராடல் நடைபெறும். கோவிலின் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும். தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடுவர். ராமேஸ்வரம் கடற்கரையில் தங்களின் மூதாதையருக்கு தர்ப்பணம் செய்வதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றனர் பக்தர்கள். இதுபோல் நெல்லை மாவட்டம் குற்றாலம், பாபநாசம் உள்ளிட்ட அருவிகளில் புனித நீராடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. பூர்வ ஜென்ம கர்மாவினால் பாதிக்கப்படுவோர் இந்நாளில் ராமேஸ்வரம் கடல் தீர்த்தத்திலோ முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் உள்ள தீர்த்தத்திலோ நீராடினால் பாவம் நீங்கி சுபிக்ஷம் பெறுவர் என்பது நம்பிக்கை. இதனாலேயே கன்னியாகுமரி கடற்கரையிலும் தை அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்கின்றனர். அமாவாசை என்றால் சிவன் கோவில்கள் உள்பட அனைத்து கோவில்களிலுமே சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். தை அமாவாசை நாளில் முருகப்பெருமான் உறையும் தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன.
அடுத்ததாக தை அமாவாசையின் முக்கியத்துவம். ஒரு வருடத்தில் ஆடி மாதம் முதல் மார்கழி முடிய உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு நேரம் என்பதால் ஓய்வுக்கு சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து வர வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்கிறோம். நம்முடைய தர்ப்பணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நம் முன்னோர்கள் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை அன்று பூமிக்கு வருகிறார்கள். எனவே புரட்டாசி மாதம் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிறகு தை மாதம் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய லோகத்துக்கு திரும்புகிறார்கள். தேவர்களின் ஓய்வு காலத்தில் பூமிக்கு வந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாற்றியதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பும் விதமாக தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அவ்வாறு இயலாத பட்சத்தில் வருடத்தின் முக்கிய அமாவாசை தினங்களான ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 3 தினங்களில் அவசியம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று என்ற வகையில் நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி கூறும் வகையில் கொடுக்கப்பட வேண்டிய தை அமாவாசை தர்ப்பணம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. தை அமாவாசை தர்ப்பணம் எப்படி செய்ய வேண்டும்? மறைந்த பெற்றோர் மற்றும் மூதாதையரை மனதில் நினைத்து இந்த நாளில் 6 கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதற்கு உகந்த நேரம் மதிய வேளை. அதே போல இந்நாளில் புரோகிதர் மூலமாக தர்ப்பணம் செய்வது சிறப்பு. அவ்வாறு இயலாத பட்சத்தில் பக்தியுடன் மனதார பித்ருக்களை வழிபட்டு அரிசி, காய்கறி, பழம், தட்சிணை, புத்தாடை முதலானவற்றை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த ஆடை மற்றும் உணவை ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அளவற்ற நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாகும். மேலும் தடைப்பட்ட திருமணம், வேலையின்மை, நீண்ட நாள்பட்ட நோய் நொடிகள், மன வருத்தம் ஆகியவை விலகி சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும். அன்று பசுக்களுக்கு பழம், அகத்திக்கீரை கொடுப்பது இன்னும் நல்ல பலன் தரும். அதே போல பித்ரு பூஜையை முழு மனதோடு முறையாக செய்யாவிட்டால் முன்னோர்களின் சாபத்துக்கு உள்ளாக நேரிடும் என்றும் சாஸ்திரம் சொல்கிறது. தர்ப்பணம் முடிந்ததும் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபட வேண்டும். பிறகு முன்னோர்களின் பிரதிநிதிகளாக சொல்லப்படும் காகத்துக்கு உணவு தர வேண்டும். உயிரினங்களில் கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணும் உயர்ந்த குணம் கொண்டது காக்கை இனம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவிடுவதன் மூலம் பித்ருக்களின் ஆசியை பெற முடியும் என்றும் சாஸ்திரம் கூறுகிறது. எனவே காகத்திற்கும் அமாவாசை தினத்தில் உணவளிப்பது சிறப்பு. தை அமாவாசை அன்று முன்னோர்களின் பெயரால் பிறருக்கும் உதவிடுவோம். முன்னோர்களின் ஆசிகளுடன் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம். இந்த தை அமாவாசை சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.